அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 31/1/2025. துவிதியை திதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:12 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, புது பதவி ஏற்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எப்போதும் நம்முடன் போட்டி போடுவதற்கு ஒருவர் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியும். வாழ்க்கையானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி. ஆமாங்க, போட்டின்னு வந்துட்டால் நீங்கள் எப்பொழுதுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் முதல்ல இடம் பிடிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, போட்டின்னு வந்தவுடனேயே கூடுதலாக யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் போட்டியாக எடுத்துக்கொண்டு முதலிடம் பிடித்து காட்டக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற மாதிரியான ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாகிய சனி பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு லாபம் எல்லாம் கிடைக்கும். பங்குதாரர்கள், வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை தனிப்பட்ட வகையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்றைய தினம் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், திடீர் பயணங்கள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்வு என்பது எத்தனை வருடங்கள் இந்த மண்ணிலே நாம் உயிருடன் இருந்தோம் என்பதல்ல,
எத்தனை பேருடைய மனதிலே நாம் உயர்வாய் இருந்தோம் என்பதில் தான் இருக்கிறது. ஆமாங்க, சிலரெல்லாம் 100 கிட்டத்தட்ட இருக்கிற வரைக்குமே இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே எந்த வகையிலுமே பலன் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் பயன்படுற மாதிரி இருக்கணும், ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவணும், ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக நாம் இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் கைத்தூக்கி விடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாகவே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோட கூட உங்களுக்கு நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் சூரியனும் புதனும் தான். அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, நகை நட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. அதற்கான வேலைகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்லையே, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளார சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வேலையும் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உலகம் என்பது கண்ணாடி மாதிரி. நாம் அதை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய கண்களுக்கு அது புலப்படும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உலகத்தை நல்ல விதத்தில் பார்ப்பீங்க. எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நல்லதெல்லாமே உங்கள் கண்களுக்கு படுங்க. எங்கும் எப்பொழுதுமே எல்லா வகையிலுமே எதிலுமே எதெல்லாம் நன்மை இருக்கிறதோ, எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ, அதுபோல் அன்னப்பட்சியை போல தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் தேர்ந்தெடுப்பது போல எங்கும் எப்பொழுதும் நல்லதையே பார்க்கக்கூடியவர்கள், நல்லதையே செய்யக்கூடியவர்கள், நல்லவர்களோடு நட்பு பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. புதுவிதமான யோசனைகள்லாம் இருக்குங்க. புது விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த துறையில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கோர்ஸ் அதில் சேர்ந்து ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் தாங்க. அவர் உச்சம் பெற்று 10வது வீட்டில் வலுவாக உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக முடியும். ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்ம பாரம்பரியத்தை நாம் வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக பூர்வீக சொத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. அதே மாதிரி வந்த ஊர்லேயும் நாம் ஏதாவது ஒரு வீட்டு மனையாவது வாங்கி போடணுங்கிறதுல தெளிவான முயற்சியில் இறங்குவீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா உறவினர்கள்ட்ட சொல்லி வைப்பீங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதுலேயும் இன்னைக்கு போய் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க.
கொஞ்சம் தொண்டை புகைச்சல், சளி தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால வேறு நல்ல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் கூட சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சோர்வு, களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, ஒவ்வொரு நபரின் மதிப்பும் அவர் வைத்திருக்கும் சிந்தனையில் இருக்கிறது. ஆமாங்க, நாம் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோடு இருந்தோம்னா நாம் நல்ல விதமாக பேச முடியும், நல்ல விஷயங்களையும் செய்து காட்ட முடியும். அதனால தாங்க ஒருத்தவங்க நல்லவங்களா அல்லாதவங்களா அப்படின்னு சமூகம் எதை வைத்து கண்டுபிடிக்கிறது? அவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? நல்ல செயல்களில் ஈடுபட்டாங்களா அல்ல கெடுக்கிற செயல்களில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்கங்க. எங்கும் எப்பொழுதும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு உயரிய மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் நிதி நிலைமை கூட கொஞ்சம் சரியில்லை. லேசாக நெஞ்செல்லாம் வலிக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான், பயந்துராதீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிரடியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஆனால் மனம் தளராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. நாம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம், அதுதான் தள்ளி தள்ளி போகும். சரி முடியறப்ப முடியட்டும் அப்படின்னு நினைப்போம், அது சீக்கிரமாக முடியும். நேற்று பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க, அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி நேற்று முடியாத பல வேலைகள், விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள், அலைச்சல்கள் இருந்துருக்கும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபார விஷயத்தில் கூட அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்தியோகத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பழசுப்பட்டெல்லாம் பேசினாங்கன்னா அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களையும் விட்டுடக்கூடாதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மாற்றம் இல்லாத மாற்றமும் இல்லை, மாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. காலம் எப்படி மாறுகிறதோ அதே போல் தன்னுடைய வாழ்க்கையும் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றிப்பீங்க. நவீனம் எங்கெல்லாம் உருவாகிறதோ, புதியன எங்கெல்லாம் தொடங்குகிறதோ அதையெல்லாம் நீங்கள் அற்புதமாக ஏற்றுக்கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் புதியன புகுதல் என்ற கொள்கைப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. நடந்தது, நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சி கூட நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்னு சில நேரங்களில் தர்ம சங்கடப்படவும் செய்வீங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு அனுமதியும்
உதவியும் கிடைக்குங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வீடு மனை, வீட்டு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களுடைய உதவியும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு நீ பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி விடுவார்கள், உன்னை தாங்கி பிடித்து கொள்வார்கள். ஆமாங்க, எப்போயுமே நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறவங்க, நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்க, ஏதாவது நமக்கு ஒரு சங்கடம் அப்படின்னு சொன்னால் அதை ஊதி பெருசாக்காமல் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடியவங்க யாரோ அவங்கக்கிட்ட தாங்க நீங்கள் நெருங்கி பழகுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் தேடின்னு இருந்த இடம் இன்றைக்கி கிடைக்குங்க. வீடு மாற்றுறதுக்கும் பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவர்கிட்ட பேசிட்டோம்னா நல்லது, எங்கே அவர் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி அந்த பெரிய மனிதரையும் நீங்கள் சந்தித்து உங்களுடைய முக்கியமான சிக்கலுக்கு தீர்வு காண்பீங்க. அதே மாதிரி கால்வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குதே. முன்னெல்லாம் அது மாதிரிலாம் எனக்கு ஆனதும் இல்லை, இருந்ததும் இல்லை, இப்போ மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சும்மா வாங்க, ராசிக்குள்ளாரையே பாம்பு உட்கார்ந்துருக்குங்க, கேது உட்கார்ந்துருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடைச்சல் இருந்துன்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெரிய மனிதர்களுடைய நட்பு அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டார். முகத்தில் சின்னதாக ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் பார்க்குறவங்களாம் ரொம்ப இளமையாக இருக்கீங்களே, வேறு ஏதாவது ஃபுட்டு டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனால திடீர் லாபம் இன்றைக்கி உண்டுங்க. புது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் அது நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எதுவுமே நெடுங்காலம் நிலைப்பதில்லை. ஆமாங்க, நல்லா பேசின்னு இருப்பாங்க, நல்லா பழகின்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்புக்குள்ளார ஒரு விரிசல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படி இப்படி ஏதோ பேசி ஈசி நம்மகிட்ட ஒட்டிப்பாங்க. ஆனால் முன்ன மாதிரி ஒரு ஒட்டுதல் இருக்காதுங்க. அதனால தாங்க விலகி போகிறவங்க விலகி போகட்டும், விரும்பி வர்றவங்க விரும்பி வரட்டும். நாம யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம்
வேண்டான்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவுகளை தாங்க முடியலை, கொடுத்த இடத்துலேருந்து பணமும் வரமாட்டேங்குது, நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை போட்டு அப்படியே நெருக்கிட்டு இருக்காங்க, நெருக்கடி கொடுத்துட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வருங்காலம் நல்லா இருக்குது, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் இன்னைய பொழப்பு தள்ளணுமே, ஒவ்வொரு நாளும் தள்ளுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் வர வேண்டிய பணம் கூட வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது வாங்கி தரலாம், பேனா பென்சில் அது மாதிரி ஏதாவது கூட வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டுக்கு கூட அகத்திக்கீரை அது மாதிரிலாமே கொடுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். வியாபாரமும் சூடுபிடிக்கும், பற்று வரவு அருமையாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் அலுவலகத்தில் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனிமேல் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். எனக்கெல்லாம் ஒன்றும் வராது தெரியுமா, கொரோனா டயத்தில் கூட எனக்கு எதுவுமே ஆனதில்லை, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் 6ஆவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க நல்லது. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அறிவுரையால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்தால் அறிந்து கொள்பவர்கள், தெரிந்து கொள்பவர்கள், கற்றுக்கொள்பவர்கள் தான் மிகப்பெரிய பலசாலிகளாகிறார்கள். ஆமாங்க, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நாம் எத்தனை நாளைக்கு முன்னேற முடியுங்க? நாம போய் நின்று கற்றுக்கும் பொழுது அது நம்ம அடிமனசில் ஆழமாக பதிந்துடுதுங்க. அதனால தாங்க படிப்பறிவு, பட்டறிவு, எழுத்தறிவு எல்லா அறிவும் இருந்தாலும் கூட, பகுத்தறிவும் இருந்தாலும் கூட, அனுபவ அறிவால் அனைவருடைய மனதிலும் இடம் பிடிப்பவர்கள், எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல வக்கரமாகி மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏதோ உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது, எந்த டாக்டரும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் மருத்துவர்கள் நல்லா தான் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சிலாம் இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சிருக்கும் போது சில நேரங்களில் மூச்சு திணறல் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிக்காற்றும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அடுத்தது எதாவது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற மனசுக்குள்ளார ஒரு கணக்கு ஓடின்னு இருக்கும். ஆனால் ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்னு இருக்குது, மறுபடியும் அப்புறம் இன்னொரு இஎம்ஐயா அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரன் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாண நிகழ்வுகளையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். ஏன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோட சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் மனநிறைவு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
அலைச்சலும் செலவுகளும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்பு ஒரு திரவம். அது கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகிறது. ஆனால் குளிர்ந்தவர்களிடம் அது உறைந்து போய் விடுகிறது, அங்கேயே தங்கி போய் விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே குளிர்ந்திருப்பீங்க, கோபமாக இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முன்ன பின்ன அறியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட, வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் குணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதியோட இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துன்னு இருக்கார். அதனால் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு தைரியமும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசுவீங்க, கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கும் இன்னைக்கு போய் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. ரொம்ப வருஷம் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் அந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது, இப்போ தான் அதுக்கு நல்லவங்க முன்பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 10ஆவது வீட்டை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. ஆமாங்க, எறும்பாக இருந்தால் கூட அதுவும் ஜெயிச்சுட்டு தான் இருக்குது. எல்லா உயிரினங்களும் ஜெயித்து கொண்டு தான் இருக்குது. காரணம் முயற்சி தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயலாமல் இருந்துட்டோம்னா நம்மால் முன்னேறவே முடியாதுங்க. குந்தி தின்றால் குன்றும் மாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு ஒருபோதும் நீங்கள் ஓரமாக ஒதுங்காமல் உழைச்சின்னு இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சித்து கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், வாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிக்கலாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சகோதர வகையில் ரொம்ப நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து கொஞ்சம் முடிவெடுங்க.
ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால சில நேரங்களில் முன்கோபம் வரும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகும், வேலைச்சுமை அதிகமாகிக்கிட்டே போகுதேங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நாம் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வருமானமோ அல்லது லாபமோ வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, திறந்த மனம் என்றாலும் அதில் யாருக்கும் திறந்து காட்டப்படாத மர்மமான பக்கங்கள் இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக தான் பேசுவீங்க, அது மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய வேதனைகள், உங்கள் மனசோட மறுபக்கம், நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், இது எதையுமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சிரிச்ச முகத்தோடு பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் அது தேவையில்லாததுங்க. கோபப்பட்டு என்ன சாதிச்சிட்டிங்க? கோபப்படாமல் இருந்து தான் பாருங்களேன், கண்டிப்பாக முன்னேறலாங்க. ராசிக்குள்ளேயே உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் உட்கார்ந்து ஜென்மச்சனியும் நடந்துட்டு இருக்கிறதுனால, விட்டு கொடுக்கறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல், சின்னதாக காய்ச்சல், சளி தொந்தரவு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கே போனாலும் மரியாதை இருக்கும், புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்க விடுப்பில் போனதுனால பல வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். காரம், உப்பு, புளி அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. யாருக்காகவும் எந்த வாக்குறுதியும் இன்றைக்கி நீங்கள் தர வேண்டாங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வண்ணம் கொண்ட மலர்களை விட நல்ல எண்ணம் கொண்ட மனமே அழகாகும். ஆமாங்க, தோட்டங்களில் பூக்களை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குது. வண்ண வண்ண மலர்கள் தோட்டத்திற்கு அழகு, ஆனால் நல்ல எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு அழகு. ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நாம் அவங்களுக்கு நல்லதே செய்வோம். அவங்க அடுத்தது நம்மக்கிட்ட பேச வந்தாங்கன்னா நாம் பேசுவோம், அவங்கள மாதிரி நாம் இருந்துடக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அழகான மனதுடன் அழகான வார்த்தைகளால் அழகான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு, பயணங்களும் ஒரு பக்கம் இருந்துருக்கு. நமக்கு எத்தனை செலவு இருந்தாலும் நம்மளை தேடி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு நாம் முடியாதுன்னு சொல்கிறதில்ல. ஏதோ அங்கங்கே புரட்டி கிரட்டி அவங்க கேட்குற அளவுக்கு
அளவுக்கு கொடுக்க முடியலன்னாலும் ஓரளவாவது கொடுக்க முடியுதே அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாரு, வலிமையாக வந்து உட்கார்ந்துட்டாரு. மே மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்க உறவுக்காரங்க, கூட பிறந்தவங்க, போய் வரலாம், ஒரு மாற்றமாவது இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் நல்லது நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. சுப செலவுகளும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வந்து திடீர் பயணங்கள் உண்டு. வியாபாரத்தில் போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கணும். ஆனால் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.